ஐயரே, மந்திரத்தை சொல்லுங்க. ஓ மகாலட்சுமி வித்மஹே விஷ்ணுபத்னி தீமஹி மாங்கல்யம் தந்துராணேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாவதே கந்தேவ சரதாம் சதம். இந்த கல்யாணத்துக்காக அம்மா செஞ்ச காரியம் என்னன்னு தெரியுமாப்பா? தெரியுமா? வீரபாக்கு எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டான். அதனாலதான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. நானும் அத்தையும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம்ப்பா. என்னால நிலா வாழ்க்கையை காப்பாற்ற முடியல. அவ விஷ போட்டல கையில வச்சுக்கிட்டு என்ன பயமுறுத்திட்டாப்பா. பரவாயில்லம்மா, இனி அவளோட வீடு எப்படி எழுதிருக்கோ அப்படி நடக்கட்டும். பாத்தியா சித்து, அவளோட வாழ்க்கை எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்குன்னு புரியாம எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கா பாத்தியா? ஏங்க விடுங்க, அவ வாழ்க்கையை காப்பாத்த நீங்களும் அம்மாவும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டீங்க. கடைசியில கல்யாணமும் நடந்துருச்சு. இனிமே ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது? கடவுள் பார்த்துப்பாரு. இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வச்ச கடவுள் நிலா வாழ்க்கையை நல்லபடியா பார்த்துப்பாரு. பூர்ணிய, சீக்கிரமா வீட்டு கதவை தர. சரிம்மா. புடிப்பா, புடி, மெதுவா வா. வா பூர்ணி, சீக்கிரமா வா. வரமா. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? இருடி, வந்து சொல்றேன். அவ்வளவுதானாப்பா? அவ்வளவுதாம்மா. சரி, நீ கிளம்பு. சரிம்மா. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? என்னன்னு கேக்குறேன்ல. ஏய், கல்யாணத்துல மீந்து போன சாப்பாடு பலகாரம் எல்லாத்தையும் ஆண்டாளமா பெரிய மனசு பண்ணி நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்கடி. அதெல்லாம் தான் எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். மா, அந்த அம்மா நம்மள கேவலப்படுத்த இதை விட வேற எதுவுமே வேண்டாமா? நம்ம ஏதோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க மாதிரி வேணும்னே அந்த அம்மா நம்மள அசிங்கப்படுத்துறதுக்காக இதையெல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க. நீயும் அதே மாதிரி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வாங்கிட்டு வந்திருக்க. ஏமா இப்படி எல்லாம் பண்ற? என்னடி கூச்சம் வேண்டிருக்க? நம்மெல்லாம் என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க தானே? லக்ஷ்மி, உன்னை என்ன சொல்றதுன்னே தெரியல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப திமிரா வர பேசிட்டு இருக்க. நீ ஒழுங்கு மரியாதையா இப்பவே இதெல்லாம் எடுத்துட்டு போய் ஆண்டாளம்மா வீட்டுல குடுத்துட்டு வா. ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க சொல்றத. திருப்பி குடுக்கறதுக்காகவா வேலை மெனக்கிட்டு எல்லாத்தையும் சிரமப்பட்டு தூக்கிட்டு வந்து வைக்கிறேன்? பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிருக்கீங்களே, எங்களுக்கு எல்லாம் எதுவும் இல்லையான்னு அக்கம் பக்கத்துல வந்து விசாரிக்கிறவங்க கேட்டா அவங்களுக்கு எல்லாம் என்னத்தை குடுக்கறது? அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன். அதுக்காக அசிங்கமா மீந்து போனதையும் எடுத்துட்டு வருவேன்? அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வாங்கி குடுக்கறதுக்கு நம்ம கிட்ட என்ன காசு இல்லையா? ஆமா ஆமா, கேக்குறவங்களுக்கு குடுக்கறதுக்காக தான் நம்ம லட்ச லட்சமா சம்பாதிச்சு வச்சிருக்கோம் பாரு. பூர்ணி வா, இதெல்லாம் எடுத்துக்கணும். லக்ஷ்மி, அப்பா விடுங்கப்பா. அம்மா எல்லாம் திருந்துறவங்களே கிடையாது. நீங்க ஏன் டென்ஷன் ஆயிட்டு? வாங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. வாங்க. புரியுது, கனமா இருக்கு, மெதுவா. மரகதம், இத வெளியே கொட்டிடு. சரிம்மா. நீலா, நீ வாழ போற வீட்டுக்கு வந்திருக்க. வலது கால் எடுத்து வச்சு வாமா. ஆகாஷ், உன் பொண்டாட்டிய கைய பிடிச்சு உள்ள கூட்டிட்டு வா.
வாமா. மாதவி, அத்தை, பாலும் பழமும் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. ஆகாஷ், நீங்க இப்படி உட்காருங்க. சரி பாட்டி. ம். வா. அத்தை, இந்தாங்க. கண்ணா. அம்மா. ம். ஆகாஷ், நீ நிலாவுக்கு ஊட்டுப்பா. சரி பாட்டி. பாத்துமா. பாத்து பாத்து. பாத்து. சரி ஆயிடுச்சா? நிலா, வாயேன், ரிலாக்ஸ்டா வீட்டை சுத்திட்டு வரலாமே. ஓகே. டேய், அவ இன்னைக்குதான் இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்காளா? என்னமோ வீட்டை சுத்தி பாக்கலாங்கிற, அவளும் வேகமா சரிங்கிற. இல்ல பாட்டி, இது அம்மா, ஆகாஷும் நிலாவும் புதுசா கல்யாணமான ஜோடிங்க. தனியா மனசு விட்டு பேசணும்னு நினைச்சிருக்காங்க. பேசிட்டு போட்டுமே, கொஞ்சம் அனுப்பி வைங்கம்மா. சரி போ. போயிட்டு வாங்க, போங்க. நிலா. என்ன ஆகாஷ்? தேங்க்ஸ் பா. இந்த ரூம் தானா? இதான் ஸ்டோர் ரூம். தேவையான பொருள் எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கலாம். யாரே நீ? நான் யாருங்கிறது இப்ப முக்கியம் இல்லையா? இன்னும் இந்த கல்யாணம் நடக்கல இல்ல? இந்த கல்யாணம் நடக்க கூடாதியா? இந்த கல்யாணத்துல பொண்ணு வீட்டுக்காரங்க பெரிய பித்தலாட்டம் பண்ணிருக்காங்க ஐயா. இந்த விஷயத்தை நான் உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லி ஆகணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்க இருக்காங்க? கொஞ்சம் தலியா. ஒரு நிமிஷம் ஏரியா, நான் தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன். யோ, நீ இல்லையா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? யோ, என்ன விடுங்க, நான் போகணும். இரு, நானா பொண்ணு வீட்டுக்காரன். கல்யாணத்துல யாரும் பித்தலாட்டம் பண்ணாங்கன்னு சொன்னல, அப்படி என்ன பித்தலாட்டம் பண்ணாங்க? அதையா கேக்குற? பொண்ணோட ஜாதகத்தை மாத்தி எழுதி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நல்லா ஏமாத்தி இருக்காங்க ஐயா. அப்படியா? யார் இந்த காரியத்தை பண்ணுது? பொண்ணோட அம்மா தான். அவ அம்மா இல்லையா, பெரிய ராட்சசியா. அப்ப பொண்ணு? அவ அம்மாவோட பெரிய கில்லாடி. ஆத்தாள் மகளுமா சேர்ந்துகிட்டு இந்த கல்யாணத்துல எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? யோ, என் பொண்டாட்டி இருந்து 4 வருஷம் ஆச்சு. என்ன தைரியம் இருந்தா அவளையும் இழுத்து என் பொண்ணையும் தப்பா பேசுவ? எவ்வளவு திமிரு இருந்தா நீ இங்க வந்து எங்க குடும்பத்தையும் தப்பா பேசுவ? வாயாங்க. போடுங்க.
அப்ப இவங்க அடுத்த கல்யாண கோஷ்டியா? அப்படின்னா நிலா ஆகாஷ் கல்யாணம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சா? அடங்கொய்யால நம்ம தான் தேவையில்லாம இவங்க கிட்ட வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிட்டோமா? சரக்கு அடிச்சிட்டு கல்யாணத்தை கோட்டை விட்டுட்டோமே. ஐயோ ஐயோ அப்பா. நிலா உள்ளவா, உள்ளவாமா. வா வா, வந்து உட்காரு. வந்து உட்காரு. நிலா, நிலா, ஏதாவது பேசு. என்ன பாக்குற? இது வரைக்கும் இந்த ரூம் எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருந்தது. இனிமே இந்த ரூம், இந்த கட்டில், இந்த பெட், அந்த பில்லோ, அந்த கபோர்டு, அதுக்குள்ள இருக்கிற வார்ட்ரோப், இப்படின்னு இந்த ரூம்ல இருக்கிற எல்லாத்துலயுமே உனக்கும் சரி பாதி பங்கு இருக்கு. அப்படியா? அப்போ நீங்களும் எனக்கு பாதி தான் கிடைப்பீங்களா? இல்ல இல்ல, அதுல மட்டும் பாதி கிடையாது. பின்ன நீ எனக்கு முழுசா வேணும் நிலா. அதே மாதிரி நானும் உனக்கு முழுசா கிடப்பேன். கபடம் இல்ல உனக்கு என்ன இருக்குது?
உன் மூச்சு காத்து ஒரு மாதிரி எனக்கு இறங்கடிக்குது. ஏன் இப்படி மூச்சு வாங்குது? விடுங்க. முடியாது. ஷோ விடுங்க. முடியாது. ஷோ ப்ளீஸ் விடுங்கன்னு சொல்றேன்ல. முடியாது. பயங்கரமான ஆள் தான் நீங்க. வேண்டாம் சொன்ன கேளுங்க ப்ளீஸ், என்ன விடுங்க. இப்ப என்ன பண்ணுவ? விடுங்க. முடியாது. சொன்ன கேளுங்க. முடியாது. வேண்டாம். முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டான்னு சொல்றேன்ல. சொன்ன கேளுங்க ப்ளீஸ்ங்க. ப்ளீஸ் வேண்டாம். ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் 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 ப்ளீஸ். வேண்டாம். இத்தனை நாளும் நம்ம பையனை சரியான அம்மாஞ்சி நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த விஷயத்துல அவங்க அப்பாவையே மிஞ்சிடுவான் போல இருக்கே. எப்படியோ அவன் சந்தோஷமா. அத்தை எப்படி இருக்கீங்க? வாங்க அத்தை, எப்ப வந்தீங்க? என்னடி நக்கலா? என்னமோ என்ன பார்த்து பல வருஷம் ஆன மாதிரி விசாரிக்கிற. என்னாச்சு உனக்கு? என்ன உளறிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அது ஆமா, யாருக்கு இந்த ஜூஸ்? அது வந்து ஆகாஷுக்கும் நிலாவுக்கும் தான். அவங்க இப்பதானே பாலும் பழமும் சாப்பிட்டாங்க, அதுக்குள்ள ஜூஸா? என்னத்த இப்படி கேக்குறீங்க? அவங்க புதுசா கல்யாணம்னு ஜோடிங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஜூஸ் பழம்னு ஆரோக்கியமா சாப்பிட்டுட்டே இருந்தா தானே ஹெல்த்தியா இருப்பாங்க. அதான் எடுத்துட்டு போனேன். ஓஹோ சரி, அப்புறம் ஏன் குடுக்காம திரும்பி வந்துட்ட? அது வந்து அவங்க 2 பேரும் அவங்க ரூம்ல. ஐயோ போங்கட்ட, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏய், நீ எதுக்காக இப்படி சிரிக்கிற? நீ எதுக்கடி வெக்கப்படுற? வெக்கப்படாம அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அது அவங்க 2 பேரும் ஜாலியா கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் தொந்தரவு பண்ண வேணாமேன்னு நானே அவங்கள பார்க்காத மாதிரி திரும்பி வந்துட்டேன். நான் பண்ணது கரெக்ட் தானே? மூஞ்சில போட்டனா அப்படியே. ஏன் இப்ப பாரு என்கிட்ட கோவப்பட்டுட்டே இருக்கீங்க? ஏய், நீ இப்போ அந்த நிலாவுக்கு மாமியாரடி. நீ அவகிட்ட மாமியார் கெத்த காமிக்கணும். மருமகளா அவதான் உனக்கு இந்த மாதிரி சேவைகள்லாம் பண்ணணும். அதை விட்டுட்டு நீ அவளுக்கு அடிமை மாதிரி ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்க. அவளுக்கு நீ ஜூஸ் எடுத்துட்டு போனத கூட பார்க்காம அவ அதுக்குள்ள புருஷன் கூட கொஞ்சி விளையாடிக்கிட்டு இருக்கா. அத பார்த்ததும் நீ அவளை கண்டிக்காம கண்டும் காணாத மாதிரி திரும்ப வந்துட்டேன்னு சொல்ற. இத பாருடி, அந்த நிலா ஏற்கனவே கொஞ்சம் வில்லங்கமானவன். அவளை இன்னையிலிருந்தே உன் கண்ட்ரோல்ல வச்சுக்க பாரு. அப்பதான் அவ உனக்கு கடைசி வரைக்கும் மரியாதை கொடுப்பா. புரிஞ்சுதா? அட போங்கத்த, நான் ரொம்ப நல்ல மாமியாரு. உங்களை மாதிரி மோசமான மாமியார் கிடையாது. என்னது?